இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு இலவசமும் பரவசமும் தத்துவ உண்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இலவசம்னா என்ன, பரவசம்னா என்ன, இலவசமும் பரவசமும் ஆன்மீகத்தில் தத்துவார்த்தமாக மகான்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த இலவசம் வளர்ந்த நாடுகளில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, வளராத நாடுகளில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, இலவசத்துக்கும் பரவசத்தினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்னன்றதை ஒவ்வொன்றையும் நாம் இந்த சிந்தனையில் பார்க்கலாம். இலவசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியில் எதுவும் பெறாமல் கிடைக்கிறது. ஆனால் பரவசம் என்பது உள்ளத்தில் எதையும் தேடாமல் மலர்வது. உலகெங்கிலும் உள்ள வணிகங்களில் இலவசம் என்ற சொல்லு வாடிக்கையாளர்களை தூண்ட பயன்படுது. ஒரு பொருளை இலவசமாக பெறும்போது மனித மனம் தற்காலிக மகிழ்ச்சி அடைகிறது. அது போலி பரவசம். பிரபஞ்சம் நமக்கு காற்று, ஒளி, அன்பு போன்ற சிறந்த பரவசங்களை தடையின்றி முற்றிலும் தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. உலகம் இலவசத்தை நாடுது, ஆனால் அது பெறுவதில் மகிழ்ச்சி காணுது. பரவசம் என்பது பற்றற்ற நிலை. எதிர்பார்ப்புகளே இல்லாத போது ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாக பரவச நிலையை அடைகிறான். அதான் பேரின்புன்னு சொல்லுவாங்க. இலவசம் என்பது மனிதனை புற பொருட்களுக்கு அடிமையாக்கும் தற்காலிக ஈர்ப்பு. உலகியல் வாழ்வில் எந்த ஒரு விலையும் தராமல் ஒரு பொருளை அல்லது சேவையை பெறும் நிலை. முற்றிலும் வெளி உலகம் மற்றும் உட்பொருள்களோடு தொடர்புடையது. உலகியல் தேவைகளையும் நுகர்வுகளையும் மட்டுமே இது குறிக்கும். இலவசம் எளியோரை வாழ வைக்க ஒரு சந்தையை உருவாக்கப்பட்டது. இது தற்காலிகமானது, அளவிடக்கூடியது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலவசம் ஒருவரின் கருணையால் அல்லது வணிக தந்திரத்தால் மட்டுமே கொடுக்க முடியும். ஞானம் பரவசத்தை நாடுது, ஏன்னா அது இருப்பதிலே ஆனந்தம் காணுது. மனிதனை தன்னுள் மலர செய்யும் நிரந்தர விடுதலை அது. வெளியில் தேடும் மனம் இலவசத்தை விரும்பும். உள்ளத்தில் விழிக்கும் ஆன்மா பரவசமாக மலரும். இலவசம் பொருளை கொடுக்கலாம், பரவசம் பொருளாதாரத்தை தாண்டிய அமைதியை கொடுக்கும். பெறுவது ஒரு நிமிட இன்பம், ஏன்னா அது வெளிப்பொருளின் நிழல். உணர்வது நிலையான பரவசம், ஏன்னா அது உண்மையின் ஒளி. பெற்றது ஒரு நாள் விலகலாம், உணர்ந்தது எப்போதும் உன்னுள் நிலைக்கும். இது மனித ஆன்மா அல்லது மனம் அடையும் எல்லையற்ற மகிழ்ச்சி நிலை. இது முற்றிலும் மனதிற்குள் நிகழும் ஒரு பேரானந்த அனுபவம். உலகியல் பொருள்களை கடந்து நான் என்ற அகந்தை அழியும் போது அது பிறப்பது இயற்கை, கலை அல்லது இறைவனுடன் முழுமையாக ஒன்றிணையும் நிலை. இதற்கு எல்லையோ கால வரம்போ அளவுகோலோ கிடையாது. தியானம், அன்பு அல்லது தீவிர அர்ப்பணிப்பு மூலம் ஆன்மா ஈட்டும் பரிசு. இலவசம் என்பது புற உலக எளிய நிலை. பொருள் இலவசமாக கிடைக்கலாம், ஆனால் அமைதி, ஆனந்தம், அன்பு அது உள்ளம் விழிக்கும் போது மட்டும்தான் பரவசமாகும். பற்று என்பது மனதை கட்டி போடும் கயிறு. அது குறைய தொடங்கும் போது உள்ளத்தில் சண்டை குறைகிறது, பயம், ஏக்கம் மங்குகிறது. அங்கே அமைதி பிறக்கிறது. அமைதி வந்த மனம் தன்னை மட்டும் நினைக்காது, அது இயல்பாக அன்பாக விரியும். அன்பு விரியும் போது மற்றவர் வேறு அல்ல என்ற உணர்வு மலரும். அந்த ஒன்றிய உணர்வின் ஆனந்தம்தான் பரவசம். பரவசம் மற்றும் இலவசத்தை ஆன்மீக, சமூக, பொருளாதார கோட்பாடுகளுடன் இணைத்து பார்க்கும்போது அது மனிதனின் அக மற்றும் புறத் தேவைகளின் சமநிலையை விளக்கும் உன்னத தத்துவங்களாக
மாறுது. பரவசன்றது அக விடுதலை. இது மனித மனம் எல்லையை கடந்து எந்த நிபந்தனையும் இன்றி அடையும் பேரானந்தம். இதற்கு பொருள் தேவையில்லை. பரவசத்திற்கு ஈடு இல்லை. உழைப்பு, தேடல் அல்லது ஆன்மீக புரிதல் மூலம் கிடைக்கும் பரவசமே நிலையானது. இது தியானம், பக்தி மற்றும் ஞானத்தின் உச்சக்கட்டம். நான் எனது என்ற அகந்தையை முற்றிலுமாக அழிக்கும்போது ஆன்மா பிரபஞ்ச பேரறிவோடு இணையுது. இந்த நிலையில் மனிதன் எந்தவித உலகியல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுள் தானே முழுமையடைகிறான். இலவசம் என்பது புறக்கட்டுப்பாடு. இது வெளியில் இருந்து ஒருவரால் வழங்கப்படும் பொருள். இது தற்காலிக தேவையையும் பெரும்பாலும் பிறர் மீதான சார்பையும் உருவாக்குது. உண்மையான மதிப்பு, அதாவது ட்ரூ வேல்யூ, இலவசத்திற்கு விலை இல்லை. ஆனால் இலவசமாக கிடைக்கும் எந்த பொருளும் மனிதனுக்கு நிரந்தரமான மதிப்பை கொடுக்காது. எளிதாக கிடைக்கும் இலவசம் பரவசத்தை கொடுக்காது. ஆன்மீகத்தில் உண்மையான இலவசம் என்பது இறை அருள் மற்றும் இயற்கையின் கொடை. காற்று, மழை, சூரிய ஒளி போன்றவற்றுக்கு இயற்கை நம்மிடம் எந்த கட்டணமும் கேட்கறது கிடையாது. அதுபோல் ஞானிகள் தங்களின் அறிவையும் அன்பையும் எவ்வித கைமாறும் கருதாமல் உலகிற்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீக ரீதியாக மனிதன் புற உலகில் இயற்கையின் இலவச கொடைகளை நன்றியோடு உணர்ந்து பற்றற்று வாழ பழகும்போது அவனுக்குள்ளார பரவச நிலை தானாகவே மலரும். உலகியல் ரீதியான இலவசங்களை எதிர்பார்ப்பது பேராசையும் பற்றையும் கொடுக்கும். சமூக பொருளாதார தளத்தில் இந்த இரண்டும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டமைக்கும் கருவிகளாக செயல்படுது. பொருளாதாரத்தில் இலவசம் என்பது வெறும் சலுகை அல்ல, அது விளிம்பு நிலை. மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு சமூக கடமை. கல்வி, மருத்துவம், உணவு போன்ற அத்தியாவசிய தேவைகளை அரசு இலவசமாக வழங்குவது சமூக சமத்துவத்தை உருவாக்குது. இது ஏழை எளியோரின் பொருளாதார சுமையை குறைக்குது. பரவசம் சமூகத்தில் ஒரு மனிதன் தனக்கு பிடித்தமான வேலையை செய்யும்போது அவனது அடிப்படை தேவைகள் நிறைவடையும் போது அவன் அடையும் மன நிறைவு தான் பரவசம். கலையிலோ, தொழிலிலோ, ஆராய்ச்சியிலோ ஒரு மனிதன் பரவசத்தோடு ஈடுபடும்போது அங்கே தரமான உற்பத்தியும் சமூக மேம்பாடும் நிகழும். ஒரு சமூகத்தில் வறுமை நீங்கி இலவசங்கள் மூலம் அடித்தட்டு மக்கள் பாதுகாப்பை பெறும்போது அந்த சமூகத்தில் குற்றங்கள் குறைந்து அமைதியும் கூட்டு பரவசமும் நிலவுது. ஆன்மீகம் அகந்தையை துறந்து இறை அருளில் கரையும் பேரானந்த நிலை. கைமாறு கருதாமல் வாரி வழங்கும் இயற்கையின் பெருங்கருணை. சமூக பொருளாதார நுகர்வை கடந்து படைப்பிலும் உழைப்பிலும் மனிதன் காணும் உச்சக்கட்ட திருப்தி. வறுமையை ஒழித்து சமத்துவத்தை உருவாக்க அரசு வழங்கும் அத்தியாவசிய உரிமைகள் இறுதி நோக்கம் மனிதனை மனரீதியான முக்திக்கு வழி நடத்துது. மனிதனை பொருளாதார சுரண்டலிலிருந்து மீட்டு வாழ்வுரிமை அளிக்குது. சமூக பொருளாதார ரீதியான இலவசங்கள் மனிதனின் அடிமட்ட தேவைகளை தீர்த்து அவனை அமைதியான வாழ்விற்கு ஆயத்தப்படுத்துது. அந்த அமைதியின் மூலம் ஆன்மீக ரீதியான மனிதன் அடையும் உன்னத நிலை தான் பரவசம். புறத்தில் இலவசங்களை பகிர்ந்தளிக்கும் சமூகம்தான் அகத்தில் பரவசம் அடையும் மனிதனை உருவாக்குது. பொருளாதார தத்துவத்தில்
அனைத்து இலவசங்களும் ஒரே மாதிரியாக இருக்காது. அவை பொருளாதாரத்தை பாதிக்கும் விதத்தில் அடிப்படையில் தகுதி வாய்ந்த இலவசம், ஆடம்பர இலவசம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 2 இலவசமும் பொருளாதாரத்தை எப்படி பாதிக்குதுன்னா, தகுதி வாய்ந்த இலவசம் இருக்குது பாருங்கள், பொருளாதாரத்துக்கு நல்லது இல்லை, ஆனால் ஓட்டுக்களுக்காக மட்டுமே தரப்படும். இவை மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நீண்டகால முதலீடுகள் ஆகும். இலவச கல்வி, தரமான மருத்துவம், சத்துணவு, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம்லாம். மனிதவள மேம்பாட்டுப்படி பார்த்திங்கன்னா, ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வியும் சத்துணவையும் கிடைக்கும்போது எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்து வேலைவாய்ப்பை பெற்று நாட்டின் வருமானத்தை உயர்த்துவாங்க. வறுமை ஒழிப்பு மூலம் பார்த்திங்கன்னா, மருத்துவ செலவுகள் இலவசமாகும்போது நடுத்தர குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் செல்வது தடுக்கப்படுது. உற்பத்தி திறன் அதிகரிப்பில் பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் போன்ற திட்டங்கள் அவர்களை எளிதாக வேலைக்கு செல்ல வைக்குது. இதனால் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறன் கூடுது. பொருளாதாரத்தின் மீது சுமை. இது ஆரம்பத்தில் அரசுக்கு செலவாக தோன்றினாலும் எதிர்காலத்தில் பல மடங்கு வருவாயாக நாட்டுக்கு திரும்ப கிடைப்பதால் இது ஒரு நல்ல முதலீடு. ஆடம்பர இலவசங்கள் பொருளாதாரத்தை சீரழிக்கும். இவை மக்களின் உற்பத்தி திறனை நேரடியாக உயர்த்தாமல் தற்காலிக நுகர்வை மட்டுமே ஊக்குவிக்கும் மற்றும் தேர்தலை நோக்கமாக கொண்ட இலவசமாகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இலவச பயணம், இலவச பணம், தங்கம், மிக்சி, கிரைண்டரு, டிவி, மொபைல் ஃபோன், விவசாய கடன் தள்ளுபடி செய்கிறதெல்லாம் இதில் அடங்குது. பொருளாதார பாதிகமாக நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்குது. என்னென்ன வரும்? நிதி பற்றாக்குறை. இலவசங்களுக்காக அரசாங்கம் அளவுக்கு அதிகமாக செலவழிக்கும் போது நாட்டின் கடன் சுமை அதிகரிக்குது. இது வட்டி விகிதங்களை உயர்த்தி பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதிக்குது. இது நாட்டின் நிதி பற்றாக்குறையை ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லும். முதலீட்டு முடக்கம். தொழிற்சாலைகள், பாலங்கள், மின்சாரம், புதிய தொழிற்சாலைகள் போன்ற கட்டமைப்பு வசதிகளில் முதலீடு செய்ய வேண்டிய பணத்தை தற்காலிக இலவசங்களுக்கு அரசு செலவிட நேரிடும் போது புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகாது. நீண்டகால பொருளாதார வளர்ச்சி முடங்கி போகும். பணம் வீக்கமாகும். எப்படின்னா, இலவசங்களுக்கு நிதியை திரட்ட அரசு பெட்ரோல், டீசல், மதுபானங்கள் அல்லது இதர சேவைகள் மீதான வரியை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. இறுதியில் இலவசத்தின் விலை மறைமுகமாக மக்கள் தலையிலேயே விழுகிறது. உழைக்காமல் மக்களின் கைகளுக்கு நேரடியாக பணம் அல்லது பொருட்கள் செல்லும்போது சந்தையில் பொருட்களின் தேவை திடீரென உயர்ந்து விலைவாசி ஏறும் அபாயமும் உள்ளது. ஒரு பொருளை அரசாங்கமே இலவசமாக தரும்போது அந்த பொருளை உற்பத்தி செய்யும் சிறு குறு தொழில்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து முடங்க அபாயம் இருக்குது. இதனுடைய முடிவு என்னன்னா, தகுதி வாய்ந்த இலவசங்கள் பொருளாதாரத்தை வளர்க்கும். சக்தி வாய்ந்த தூண்டுகோல். ஆடம்பர இலவசங்கள் பொருளாதாரத்தை குறைக்கும் மெதுவான நச்சு. பொருளாதார அறிஞர்களின் கூற்றுப்படி அனைத்து இலவசங்களும் தவறானவை அல்ல, மக்களின் உழைப்பையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தின்னு சொல்லிட்டு பொருளாதார அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த பொருளாதாரம், இலவசம், பரவசத்தை பற்றி வேதாத்திரி மகரிஷி தத்துவத்தில் இலவசம் என்பது ஆசை, அகந்தை, பற்றுகள் ஆகியவற்றிலிருந்து மனம் விடுதலை பெறும் நிலைன்னு சொல்கிறாங்க. பரவசம் என்பது அந்த விடுதலையின் மூலம் கிடைக்கும் ஆனந்த அமைதி, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துன்னு வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாங்க. இதே திருமந்திர பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள்,
ஆசை விட விட ஆனந்தமாமேன்னு திருமந்திரத்தில் சொல்கிறாங்க. இதே வள்ளலார் மனம் தெளிவடையும் போது மகிழ்ச்சி பெருகும், உயிர் பரவசமாக ஒளியாக விளங்கிடுன்னு சொல்கிறார். இதே கருத்தை வேதாத்திரி மகரிஷி உலகமெல்லாம் பருவமழை அப்படி அந்த பாட்டில் மனிதன் தன் நலத்தை தாண்டி பரந்த அன்பில் வாழ வேண்டும் என்பதை வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாங்க. இதே ஞானகுரு செல்வராஜ் சொல்கிறாரு, பற்றினை விட்ட மனமே இலவசம், பரந்த அன்பில் மலர்வதே பரவசம்னு சொல்கிறாங்க. கீதையில், தேவாரத்தில், திருவாசகத்தில் பல மகான்கள் இந்த வரியை குறிப்பிட்டிருக்காங்க. பற்று குறைய அமைதி பிறக்கும், அன்பு பெருக பரவசம் மலர்னு சொல்கிறாங்க. இதே இயேசுபிரான் என்ன சொல்கிறாருன்னா, இலவசமாக பெற்ற இறை வார்த்தையையும் அருளையும் பிறருக்கு இலவசமாக வாரி வழங்க வேண்டும் அப்படின்னு தன் சீடர்களுக்கு இயேசு கட்டளையிடுறாரு. உண்மையான ஆன்மீக பரவசம் என்பது உலக பொருள்களில் இல்லை, இறைவனிடம் மட்டுமே உள்ளதுன்னு சொல்கிறார். வாங்குவதை விட கொடுப்பதிலே அதிக மகிழ்ச்சி உண்டு. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மனிதர்கள் தங்கள் சுய பலத்தால் மீட்பை பெற முடியாது. இறைவனின் கிருபை என்பது மனிதர்களுக்கு கிடைக்கும் மிக பெரிய இலவச பரிசுன்னு சொல்கிறார். இதே முகமது நபி என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் பிறருக்கு கொடுக்கும் தர்மம் ஷதக்கா அவனது மறுமை வாழ்விற்கு பாதுகாப்பாக மாறும். தர்மம் செய்வதால் ஒருபோதும் குறைந்து விடுவதில்லை அப்படின்றாரு. தர்மம் செய்வதால் செல்வம் ஒருபோதும் குறைந்து விடுவதில்லைன்னு சொல்கிறாங்க. தர்மம் செய்ய பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு வழியை காட்டினார். உன் சகோதரனை பார்த்து நீ புன்னகைப்பது கூட ஒரு தர்மம். மறுமை நாளில் ஒரு விசுவாசிக்கு அவர் செய்த தர்மமே நிழலாக வந்து பரவசத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குன்னு சொல்கிறார். தொழுகையிலும் இறைவனை துதிப்பதிலுமே தமக்கு கண் குளிர்ச்சியும் ஆன்மீக பரவசமும் கிடைப்பதா மகான் சொல்கிறாங்க. 2 பெரும் தூதர்களும் இலவசம் என்பது பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பதாக கருதாமல், நாம் பிறருக்கு கைமாறு கருதாமல் கொடுக்கும் கொடை என்ற உயரிய அர்த்தத்தில் போதிக்கிறாங்க. அந்த தியாக குணமே மனித மனதிற்குள் உண்மையான ஆன்மீக பரவசத்தை கொண்டு வரும் என்பதில் 2 பேரும் ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. அரசியலில் இலவசம் என்பது வெறும் வாக்குறுதி அல்ல, அது மக்களின் பரவசத்தை தூண்டி வாக்குகளை பெறும் ஒரு சக்தி வாய்ந்த உலகளாவிய உத்தி. அரசியல் தத்துவஞானிகள் இன்றைய வாக்காளர்களை குடிமக்களாக பார்ப்பதை விட நுகர்வோராக பார்க்குறாங்க. நீண்டகால திட்டங்களை விட கையில் உடனடியாக கிடைக்கும் இலவச பொருட்கள் வாக்காளர்களிடம் உடனடியாக பரவசத்தை ஏற்படுத்துது. இது தற்காலிக பரவசமே அரசியல் கட்சிகளுக்கான வாக்கு வங்கியாக மாறுது. அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம் மற்றும் உணவு இலவசமாக வழங்கப்படும் போது அது ஏழைகளுக்கு சமூக பாதுகாப்பையும் நிம்மதியான பரவசத்தையும் கொடுக்குது. இதை வலதுசாரி அரசியல் தத்துவவாதிகள் இதை இலவச கலாச்சாரம் என்று விமர்சிக்கிறாங்க. இலவசங்கள் மக்களை உழைக்க விடாமல் சோம்பேறியாக்கி அரசாங்கத்தையே எப்போதும் சார்ந்திருக்கும் நிலையை உருவாக்குவதாக அவங்க வாதிடுறாங்க. அரசாங்கம் எதையும் இலவசமாக தரதில்லை, மக்களின் வரிப்பணமே இலவசங்களாக மாறுது. தங்களின் பணம்தான் தங்களுக்கு திரும்பி வருகிறது என்ற உண்மையை உணராமல் ஏதோ அரசாங்கம் சொந்தமாக தருவது போல மக்கள் பரவசம் அடைகிறார்கள். இதை அரசியல் தத்துவத்தில் நிதி மாயைன்னு சொல்கிறாங்க. இலவசம் மற்றும் பரவசம் எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியாக பயன்படுத்துறது இல்லை. இது ஒவ்வொரு நாட்டின் பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் மக்களின் மனநிலையை பொறுத்து மாறுபடுது. உலகெங்கிலும் உள்ள வணிகங்களில்
இலவசம் என்ற சொல் வாடிக்கையாளர்களை தூண்ட பயன்படுது. ஒரு பொருளை இலவசமாக பெறும்போது மூளையில் டோபோமைன் என்ற ஹார்மோன் சுரந்து தற்காலிக பரவசத்தை ஏற்படுத்துது. இது உளவியல் உத்தி அனைத்து நாடுகளிலும் உள்ள சந்தைப்படுத்துதலை பரவலாக பயன்படுத்துகிறாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் இலவச கல்வி, மருத்துவம் அல்லது நலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு பெரும் பரவசத்தையும் நிம்மதியும் கொடுக்குது. வளர்ந்த நாடுகளில், ஐரோப்பிய நாடுல, ஸ்காண்டினேவியா, அந்த இலவசங்கள் என்றும் எதுவும் தனியாக கருதப்படலை. அவை மக்கள் செலுத்தும் உயர் வரியின் மூலம் கிடைக்கும் அடிப்படை உரிமைகளாக பார்க்குறாங்க. இதனால் அங்கே பரவசம் என்ற உணர்வை விட கடமை என்ற எண்ணம் தான் மேலோங்குது. மேற்கத்திய தத்துவத்தில் என்ன சொல்லுதுன்னா, இலவசமாக எதுவும் கிடைப்பதில்லை என்ற தத்துவத்தை நம்புது. எனவே இலவசங்களை சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க. இதை கீழ்த்திசை தத்துவம் எப்படி பார்க்குது? தானம், தர்மம் மற்றும் பயனற்ற நிலையை வலியுறுத்துது. தானம், தர்மம் மற்றும் பற்றற்ற நிலையை வலியுறுத்துது. இங்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பதிலும் அதை பெறுவதிலும் ஒரு ஆன்மீக பரவசம் காணப்படுது. இலவசத்தை கண்டு பரவசம் அடைவது என்பது மனிதர்களின் பொதுவான குணமாக இருந்தாலும் அதை நாடுகள் தங்களின் தத்துவார்த்த மற்றும் பொருளாதார கொள்கைகளுக்கு ஏற்ப வேறுபட்ட முறையில் கையாளுது. வளர்ந்த நாடுகள் எதையும் இலவசமாக உருவாக்குவது இல்லை. மக்களிடம் வாங்கும் வரியே மக்களுக்கே தரமான சேவைகளாக திருப்பி கொடுக்குறாங்க. பெரும்பாலும் தரம் மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு தங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி சுமார் 30 முதல் 45% வரை வரியாக வசூலிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிக வரி அதிக நலம், ஹை டேக்ஸ் ஹை வெல்ஃபேர் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிறாங்க. இலவசம் என்பது தேர்தல் கால வாக்குறுதி அல்ல. அது மக்கள் வரியாக செலுத்திய நிதியை பயன்படுத்தி மக்களுக்கு இலவசமாக கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பை மிக குறைந்த விலையில் அரசாங்கம் மக்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வழங்குது. இந்த திட்டங்கள் பெரும்பாலும் மானிய விலையில் அல்லது சமூக பாதுகாப்பு மற்றும் உதவித்தொகை மக்கள் நல திட்டங்கள் என்று சொல்கிறாங்க. அதாவது சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. இதுக்கு உயர் வரி விதிக்கிறாங்க. வளர்ந்த நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு அதிக அளவில் வருமான வரி மற்றும் நுகர்வு வரி விதிக்குது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் டென்மார்க்கு, பின்லாந்து, ஸ்வீடனில் போன்ற நாட்டில் வருமான வரி 40 முதல் 50% வரை வசூலிக்கிறாங்க. பணக்காரர்களிடம் அதிக வரியும் ஏழைகளிடம் குறைந்த வரியும் வசூலிக்கப்பட்டு அந்த பணம் பொது சேவைகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது அடுக்கு வரி முறை, ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். அதிக வருமானத்திற்கு அதிக வரி, ஏழைகளுக்கு குறைந்த வரியும் பணக்காரர்களுக்கு அதிக வரியும் விதிக்கும் முறை தான் இது அடுக்கு வரி முறை. வரி அடுக்குகள்னு டேக்ஸ் பிராக்கெட்ஸ் அப்படின்னா டென்மார்க்கு, ஸ்வீடன், ஐரோப்பிய நாளில் பொருட்களின் நுகர்வு மீது விதிக்கப்படும் வேட்டு வரி 19லேருந்து 25% அதிகமாக இருக்குது. ஸ்காண்டினேவியா நாடில் உச்சக்கட்ட வருமான வரி 50 முதல் 55% வரையிலும் வசூலிக்கிறாங்க. இதன் மூலம் ஏழை மற்றும் பணக்காரர்களுக்கு இடையிலான பொருளாதார இடைவெளி குறையுது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், மருந்துகள் மற்றும் புத்தகங்களுக்கு குறைந்த வரியோ அல்லது வரி விலக்கோ அளிக்கப்படுது. ஆடம்பர பொருட்களுக்கு உச்சக்கட்ட வரி விதிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் நிகர லாபத்தின் மீது வரி விதிக்கிறாங்க. வளர்ந்த நாடுகளில் கார்ப்பரேட் வரி 20% முதல் 25% வரையிலும் இருக்குது. அமெரிக்காவில் கூட்டாட்சி கார்ப்பரேட் வரி 21% இருக்குது. சமூக பாதுகாப்பு வரி, சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்,
இதுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா, இது பொதுவான அரசு நிதிக்காக அல்லாமல் ஊழியர்களின் ஓய்வூதியம், மருத்துவ காப்பீடு மற்றும் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகைக்காக மட்டுமே தனியாக பிடிக்கப்படும் வரி. இந்த வரியை ஊழியரும் அவரை வேலைக்கு அமர்த்திய நிறுவனமும் சமமாக பகிர்ந்து அரசாங்கத்துக்கு கொடுக்குது. பணக்காரர்கள் தங்களின் சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு மாற்றும்போது அந்த சொத்தின் மதிப்பில் 40% வரை சில நாடுகள் வரியாக வசூலிக்குது. விலை உயர்ந்த வீடுகள் மற்றும் நிலங்களின் மீது ஆண்டுதோறும் குறிப்பிட்ட சதவீத வரி வசூலிக்கிறாங்க. முக்கிய கட்டுப்பாடுகள் மற்றும் வெளிப்படைத்தன்மை வளர்ந்த நாடுகளில் 90%க்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் வங்கி மற்றும் கார்டுகள் மூலம் நடப்பதால் அங்கே வரி ஏய்ப்பு பண்ண முடியாது. ஒவ்வொரு குடிமகனும் தங்களின் ஆண்டு வருமானம் மற்றும் வரியை கணக்கிட்டு சமர்ப்பித்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் கடுமையான அபராதங்கள் விதிக்கிறாங்க. இலவசமாக சேவை என்னென்ன பண்ணுறது? முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்ய மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படுகிறாங்க. பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் நோயுற்றவர்களுக்கு மருத்துவமனையில் அதிக்கப்படுவது முதல் அறுவை சிகிச்சை மற்றும் மருந்துகள் வரை அனைத்தும் அரசு சுகாதார காப்பீடு மூலம் இலவசமாக கொடுக்குறாங்க. பிரிட்டன், இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகளில் அனைத்து குடிமக்களுக்கும் மருத்துவ சேவைகள் முற்றிலும் இலவசம். மருந்து சீட்டுகள், அறுவை சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கான செலவுகளை அரசாங்கமே ஏற்றுக்குது. இது குடிமக்களின் மாதாந்திர சுகாதார வரி அல்லது பொது வரி பணம் மூலம் நிதியளிப்பு கொடுக்குறாங்க. தொடக்கப்பள்ளி முதல் உயர்கல்வி வரை அரசு பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தரமான கல்வி இலவசமாக வழங்கப்படுது. ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடில் பள்ளி கல்வி மட்டுமின்றி பல்கலைக்கழக கல்வியும் இலவசமாக கொடுக்குறாங்க. மேலும் வெளிநாட்டு மாணவர்கள் கூட சில நாடுகளில் கல்வி கட்டணம் கிடையாது. கல்விக்கான கட்டணத்தை அரசே பல்கலைக்கழகங்களுக்கு நேரடியாக செலுத்துது. லம்பார்க், மால்டா போன்ற நாடுகளில் பொது போக்குவரத்து அனைவருக்கும் முற்றிலும் இலவசம். சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்திருக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் அரசாங்கம் இம்முடிவை எடுக்குது. வேலை வாய்ப்பு அற்றோருக்கான உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிக்கான நிதி உதவி மற்றும் முதியோர் ஓய்வூதியம் போன்றவற்றை அரசாங்கம் நேரடியாக வழங்குது. இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்து வேலையை இழக்கும் மக்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வரை வாழ்க்கை செலவுக்காக பாதுகாப்பு அளிக்கும் நிதி உதவி, அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்குறாங்க. மக்களின் வரி பணம் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்ற விவரங்கள் மிக வெளிப்படையாக இருக்குது. ஊழல் அற்ற மற்றும் திறமையான அரசு நிர்வாகம் மூலம் சேவைகள் தடையின்றி மக்களுக்கு சென்றடையுது. குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரை குழந்தையை வளர்க்க பெற்றோருக்கு மாதாந்திர பணம் கொடுக்கப்படுகிறது. சாலைகள், பூங்காக்கள், நூலகங்கள் மற்றும் பொது போக்குவரத்து வசதிகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அரசு பொறுப்பில் இலவசமாகவோ அல்லது மானிய விலையில் கொடுக்குறாங்க. இலவசம், பரவசம் இதால் ஏற்படுற நன்மை தீமை என்ன? வளர்ந்த நாடுகளில் அதிக வருமான வரி மற்றும் கார்ப்பரேட் வரி வசூலிக்கிறது மூலம் அந்த நிதியை கொண்டு கல்வி, மருத்துவம் போன்ற சேவைகளை அனைவருக்கும் கிடைக்க செய்கிறாங்க. இலவசமாக வழங்கப்படும் போது அது ஏழைகளுக்கு சமூக பாதுகாப்பையும் நிம்மதியான பரவசத்தையும் கொடுக்குது. இது சோம்பேறியாக்கும் திட்டங்கள் அல்ல, மாறாக அனைவருக்கும் சம வாய்ப்பை உருவாக்கி தரும் மக்கள் நலத்திட்டம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இலவசங்கள் என்பது சமூக நீதியின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. மிக்சி, கிரைண்டரு, லேப்டாப்பு, இலவச பேருந்து பயணம் போன்றவை அடித்தட்டு மக்களின்
பொருளாதார தரத்தை உயர்த்தி பெரும் பரவசத்தை ஏற்படுத்துது. லத்தீன் அமெரிக்கா நாடுகளை அளவுக்கு அதிகமாக இலவச அரசியல் திட்டங்களால் நாட்டின் பொருளாதாரம் சீரழிந்து தொடக்க கால பரவசம் பிற்காலத்தில் பெரும் பொருளாதார நெருக்கடியாக மாறிய வரலாறும் உண்டு. அரசியலில் இலவசம் என்பது மக்களை எளிதில் கவரும் ஒரு தத்துவார்த்த கருவியாக இருந்தாலும் அது நாட்டின் நீண்டகால பொருளாதாரத்தை கணத்தில் கொண்டே செயல்படுது. இலவசம் என்பது உழைப்பின்றி கிடைக்கும் ஒரு பொருள் அல்லது வாய்ப்பு. இது தற்காலிக மகிழ்ச்சியை தந்தாலும் ஆன்மாவின் சுயசார்பை குறைக்கும் தன்மை கொண்டது. இதனால் மன அழுத்தம், தற்காலிக பொருளாதார பாரம் குறையிறதுனால மூளையில் நிம்மதி தரும் ஹார்மோன்கள் சுரக்குது. அடிப்படை தேவைகள் இலவசமாக கிடைக்கும்போது உடலுக்கு ஒரு தற்காலிக பாதுகாப்பு உணர்வு கிடைக்குது. இதனால் ஏற்படக்கூடிய இலவசத்தினால் கிடைக்கக்கூடிய தீமை என்னென்னா சோம்பேறித்தனம். உழைப்பின்றி எல்லாம் கிடைக்கும்போது உடல் இயக்கம் குறையுது. இது உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்குது. சுய மரியாதை இழப்பு, தத்துவ ரீதியாக பிறரை சார்ந்து வாழும் நிலை மனிதனின் மூளையில் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி மன சோர்வை ஏற்படுத்துது. சாதகமான பொருளாதார விளைவு என்னென்னா தேவை அதிகரிக்கிறது, டிமாண்டு. ஏழை மக்களுக்கு இலவச பொருட்கள், அரிசி, மிக்சி, டிவி கிடைக்கும்போது அவர்களின் அன்றாட செலவு மிச்சமாகுது. அந்த பணத்தை அவர்கள் வேறு பொருள்களுக்கு பயன்படுத்துவதால் சந்தையில் பணப்புழக்கம் அதிகரித்து பொருளாதாரம் வளருது. கல்வி, மருத்துவம், சத்தான உணவு போன்றவற்றை இலவசமாக வழங்கும்போது மக்களின் ஆரோக்கியமும் தகுதியும் கூடுது. இது நீண்டகால நோக்கில் நாட்டின் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. தமிழ்நாட்டில் இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் போன்ற உத்திகள் பெண்களை வேலைக்கும் உயர்கல்விக்கும் செல்ல ஊக்குவிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த மாநில பொருளாதாரத்தையும் உயர்த்துது. இதனால் என்னென்ன நெகட்டிவ் இம்பேக்ட்னா நிதி பற்றாக்குறை. இலவசங்களுக்காக அரசாங்கம் அளவுக்கு அதிகமாக செலவழிக்கும்போது நாட்டின் கடன் சுமை அதிகரிக்கும். இது வட்டி விகிதங்களை உயர்த்தி பொருளாதார தன்மையை பாதிக்குது. சாலைகள், பாலங்கள், மின்சாரம், புதிய தொழிற்சாலைகள் போன்ற கட்டமைப்பு வசதிகள் முதலீடு செய்ய வேண்டிய பணத்தை தற்காலிக இலவசங்களுக்கு அரசு செலவிட நேரிடுது. இது நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை முடக்குது. இலவசங்களுக்கான நிதியை திரட்ட அரசு பெட்ரோல், டீசல், மதுபானங்கள் அல்லது இதர சேவைகள் மீதான வரியை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. இறுதியில் இலவசத்தின் விலை மறைமுகமாக மக்கள் தலையிலே விழுது. ஒரு பொருளை அரசாங்கமே இலவசமாக தரும்போது அந்த பொருளை உற்பத்தி செய்யும் சிறு குறு தொழில்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து அதை முடக்க அபாயம் ஏற்படுது. பொருளாதார அறிஞர்களின் கூற்றுப்படி அனைத்து இலவசங்களும் தவறானவை அல்ல. அது மக்களின் உழைப்பையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தும் தகுதி வாய்ந்த இலவசங்கள் பொருளாதாரத்துக்கு நல்லது. ஆனால் ஓட்டுக்காக மட்டுமே தரப்படும் ஆடம்பர இலவசங்கள் பொருளாதாரத்தை சீரழிக்கும். பரவசத்தால் என்னென்ன ஏற்படும் நன்மை தீமைனா, தத்துவ ரீதியாக பரவசம் என்பது மனிதன் தன் எல்லையை கடந்து பிரபஞ்சத்தோடு அல்லது ஒரு உன்னத உணர்வோடு ஒன்றிணையும் உச்சக்கட்ட நிலை. இது கலை, தியானம் அல்லது ஆன்மீகத்தின் மூலம் சாத்தியமாகுது. உடல் புத்துணர்ச்சி. பரவச நிலையில் எண்டோர்ஃபைன் மற்றும் டோபோமைன் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் அதிக அளவில் சுரக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகுது. மன அமைதியும் பேரானந்தமும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கிய மேம்பாட்டிற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உதவுது. நான் என்ற அகந்தை அழிந்து பிரபஞ்ச பேரின்ப உடல் உணரும் தத்துவ நிலையை உணருது. தீமைகள்னு பார்த்தீங்கன்னா,
யதார்த்தத்தை மறந்து எப்போதும் பரவச நிலையிலேயே இருக்கிறது ஒருவரை அன்றாட கடமைகளிலிருந்து விலக்கி உலகியல் வாழ்க்கைக்கு ஒவ்வாததாக மாற்றுது. நரம்பு மண்டலம் சோர்வடையுது. செயற்கையான வழிகளில் போதைப் பொருள்கள் போன்ற பரவசத்தை அடைய முயன்றால் அது நரம்பு மண்டலத்தை முற்றிலும் அழித்து மரணத்தை விளைக்குது. இலவசமாக கிடைக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் மனித மனம் மதிப்பளிப்பதில்லை. உழைத்து வாங்கும் பொருளின் மீது மட்டுமே பொறுப்புணர்வும் பாசமும் உண்டாகும். தொடர்ந்து இலவசங்களை பெறும்போது நம்மால் உழைக்க முடியாது என்ற சுய சந்தேகம் மூளையில் பதிவாகிறது. இது தற்சார்பை அழித்து பிறரை சார்ந்து வாழும் அடிமை மனப்பான்மையை உருவாக்குது. தத்துவ ரீதியாக மனிதனின் மகிழ்ச்சி அவனது உற்பத்தி திறனில் உள்ளது. இலவசங்களை ஏந்துவது ஆழ்மனதில் தாழ்வு மனப்பான்மையை வளர்க்குது. இலக்குகளை நோக்கி ஓடும் உந்துதலை மூளையின் டோபோமைன் சுரப்பு தீர்மானிக்குது. உழைக்காமல் எல்லாம் கிடைக்கும்போது புதிய முயற்சிகளை செய்வதற்கான ஊக்கம் முற்றிலும் மங்கி விடுகிறது. இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஆன்மீக ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் பரவசம் என்பது எல்லையற்ற பேரானந்த நிலை. போதைப் பொருட்கள் இன்றி இயற்கையாக உடலிலும் மனதிலும் இந்த நிலையை தூண்ட தியான முறைகள், அதாவது நாத தியானம், விபசனா தியானம், சாட்சி பாவனை, சுழல் தியானம் பண்ணலாம். பிராணாயாமம் மற்றும் மூச்சு பயிற்சியை செய்யலாம். இலவசம் மற்றும் பரவசம் தத்துவ ரீதியாக உடலிலும் மனதிலும் நன்மைகளையும் தீமைகளையும் ஏற்படுத்துது. இலவசமும் பரவசமும் மனிதர்கள் அக மற்றும் புற வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கக்கூடிய இரண்டு வெவ்வேறு உணர்வு நிலை. பரவசம் இலவசம் ஆன்மீக அகந்தையை துறந்து இறையருளின் கரையும் பேரானந்த நிலை. கைமாறு கருதாமல் வாரி வழங்கும் இயற்கையின் பெருங்கருணை. சமூக பொருளாதாரம் நுகர்வோரை கடந்து படைப்பிலும் உழைப்பிலும் மனிதன் காணும் உச்சக்கட்ட திருப்தி. கன்க்ளூஷன் என்னன்னா, இலவசத்தை உழைப்பின்றி பெறும்போது அது உடலையும் மனதையும் அடிமையாக்குது. பரவசத்தை ஆன்மீக ரீதியாகவோ தூய்மையான அன்பு வழியிலோ பெறும்போது அது உடலையும் ஆன்மாவையும் தூயப்படுத்துது. உழைக்காமல் ஒரு பொருள் இலவசமாக கிடைக்கும்போது மனித மூளையும் உளவியலும் தற்காலிகமாக மகிழ்ச்சி அடைந்தாலும் நீண்ட காலத்தில் அது கடுமையான எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்துது. இதுகாரம் இலவசம் பரவசம் என்ற சிந்தனையை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி.